செய்தி மக்களை உசார். வரும் டிசம்பர் 11, 12, 13 ஆகிய தேதியில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் திடுக்கிடும் தகவல். இதனை பற்றியான இந்த செய்தியை இதில் பார்க்க போகிறோம். மேலும் கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. இவை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 11ஆம் தேதி என்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இன்று டிசம்பர் 9 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை கூடும். மேலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய இன்று வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11 நாளை பார்த்தீங்க அப்படின்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்காலில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி,